ஸோ விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி 2025 எங்களுக்கு எப்படி இருக்குது? அஷ்டமத்து குரு அப்படின்றாங்களே, கொஞ்சம் கவலையாகவும் யோசனையாகவும் இருக்குது. முதல்ல கவலைப்படுறது விருச்சிக ராசியோட அழகே கிடையாது. நம்மலாம் ஸ்ட்ராங்கான செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். ஸோ கவலைப்படக்கூடாது. 2க்கும் 5க்கும் உரிய குரு அஷ்டமத்தில் போயிருக்காரு. ஆமாம், போக போகிறாரு, கரெக்டு. ஆனால் அஷ்டமத்துலேருந்து உங்கள் 12ஆம் ஸ்தானத்தையும் 2ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் அழகாக குரு பார்க்க போகிறாரு. நமக்கு இவ்வளோ நாளாக 7ஆம் வீட்டில் இருந்த குரு நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் கொண்டு வந்திருப்பார். 8ஆம் வீட்டுக்கு போனால் தான் அது மூலியமாக வரக்கூடிய கெயின்ஸும் நமக்கு வரணும். இப்போ ஒருத்தர் கூட தொழில் பண்ணுறோன்னா அது மூலியமாக நமக்கு நன்மைகள் வந்து சேரணும். சுய ஜாதகம் நல்லா இருக்கும்போது இப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் வரக்கூடிய டைம் தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸும் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கடன் வாங்கிறதுக்கோ இல்லை ஏதாவது செலவு பண்ணுறதுக்கோ கொஞ்சம் விரயம் ஆகிறதுக்கான டைம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதை நல்ல சுப விரயமாக மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும். பசங்களுக்கு இல்லை குடும்பத்தாருக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சிங்கன்னா டக்குன்ட்டு அந்த செலவை ஒரு செயினாக வாங்கி கொடுக்குறதோ இல்லை மோதிரமாக கொடுக்குறதோ இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப்பாக ஒரு புக்கு வாங்கி கொடுக்குறதோ இல்லை 12ஆம் பாவம்னு நம்ம ஊருக்கு நல்லது பண்ண ஒரு அன்னதானம் பண்ணுறது இல்லை ஒரு ஏழை பசங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவுறது இல்லை ஒரு ஊனமுற்றோருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரி செலவுகளை ஊருக்கு பண்ணோம்னா நமக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக அமைய போகுது. அதை பண்ண ஊருக்கு பண்ண நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கணும். விருச்சிக ராசி கண்டிப்பாகவே இந்த குரு பயிற்சி ஊருக்கு நீங்கள் பண்ண எந்த பலனும் எதிர்பார்க்காம பண்ண உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த குரு பயிற்சியாக அஷ்டம குரு உங்களுக்கு இருப்பார். அஷ்டம குரு முடிஞ்சோடனே பாக்கியத்துக்கு குரு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணணும், நான் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து வெளில வச்சுட்டு ஊர் உலகம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா சீரும் சிறப்புமாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும். சூப்பராக கலக்குங்க, ஜாலியாக இருங்க.